2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய மதிமுகவுக்கு அதாவது திமுக தற்போது தொகுதி உடன்பாடானது கையெழுத்தானது இருக்கிறது. குறிப்பாக 4 தொகுதியில் மதிமுக திமுக கூட்டணியில் போட்டியிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 தொகுதி பொறுத்தவரை அதாவது உதயசூரியன் சின்னத்திலும் அதே போல ஒரு தொகுதி மட்டும் அதாவது தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் அதாவது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றும் வைகோ ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இந்த படிவமானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இதுவரை திமுக கூட்டணியில் திமுக அதே போல விசிக, காங்கிரஸ் மற்றும் மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கூட்டணியானது அமைத்திருக்கக்கூடிய நிலையில் மதிமுகவுக்கு இந்த முறை 4 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 தொகுதிகளில் மதிமுக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு தொகுதியில் மட்டும் அவர்களது தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிடுவார்கள் எனவும் இந்த ஒப்பந்தமானது தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கையெழுத்திட்டு மற்றும் அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெற்றுக்கொண்ட காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் எனவும் வலுவான கூட்டணியானது அமைத்திருக்கிறது. ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி என அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியானது அமைத்திருந்தாலும் கூட ஆனால் திமுக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியானது வலுவாய்ந்த கூட்டணியாகவே காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தன் தனிச்சின்னத்தில் போட்டியிடும். அதே போல தேமுதிகவும் தனிச்சின்னத்தில் போட்டியிடும். அதே மட்டுமல்லாமல் இந்த சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அதாவது 2 அல்லது 3 உள்ளிட்ட 4 தொகுதிகளை கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெரும்பாலான தொகுதிகளானது ஒதுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அதாவது தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என விரும்புபவர்களுக்கு ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதிகள் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் பானை சின்னத்தில் விசிக போட்டியிட்டு இருந்தது. அதே போல மதிமுகவும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தனர். நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலின் போது மதிமுக 3 அதாவது உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு தனி சின்னத்தில் மட்டுமே போட்டியிடும் எனவும் தற்போது 4 தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.